வணக்கம். இன்னைக்கு மார்கழி மாதம் 19ஆம் நாள். எவ்வளவு அழகா மாணிக்க வாசக பெருமான் பாவை பெண்கள் மூலமா சிவபெருமானுடைய பெருமையை பாடுறாங்கன்னு பாப்போமா? உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். எம் கொங்கை நின் அன்பர் அல்லார் தோள் சேரற்க எங்கை உனக்கல்லாதெப்பணியும் செய்யற்க கங்குல் பகலென்கண் மற்றொன்றும் காணற்க இங்கிப்பரிசே எமக்கெங்கோன் நல்குதியேல் எங்களிரன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் அப்படின்னு ரொம்ப அழகா பாடுறார் மாணிக்க வாசக பெருமான். ஒரு தந்தை தன்னுடைய மகனை மனமுடிச்சு கொடுக்கும் போது, என்னோட பொண்ணு இனிமே உங்க கையில ஒப்படைச்சிட்டேன், என் பொண்ணு உங்களுக்கு மட்டுமே சொந்தமானவள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழமொழி இருக்கு. அது போல இந்த பெண்கள்லாம், பாவை பெண்கள்லாம் ஒண்ணு கூடி சிவபெருமான் கிட்ட போய், பெருமானே எங்களுக்கு வரக்கூடிய கணவர் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நாங்க உங்ககிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாவை பெண்கள்லாம் கேட்கிறாங்க. எங்களுக்கு வரக்கூடிய கணவர் எங்களை தழுவுபவர் உன்னுடைய சிவபக்தனா மட்டும்தான் இருக்கணும், வேற யாராவும் இருக்கக்கூடாது. என்னுடைய கைகள் சிவபெருமானுக்கு பணி செய்யக்கூடிய கைகளாத்தான் இருக்கணும்னு வந்திருக்கிற எங்களுடைய கணவர் நினைக்கணும். அது மட்டும் இல்ல, நாங்க பார்க்கக்கூடிய கண்கள், எங்களுடைய கண்கள் சிவ பக்தரையே பார்க்கணும். எங்க கண்களுக்கெல்லாம் சிவ பக்தரே தெரியணும். எந்த ஒரு தீமையும் எங்க கண்ணுக்கு தெரியக்கூடாது. இப்படி ஒரு பரிசை நீ எனக்கு கொடுத்தீங்கன்னா வாழ்க்கையில வேற என்ன வேணும்? சூரியன் எந்த திசையில உதிச்சா எங்களுக்கு என்ன அப்படின்னு ரொம்ப அழகா இந்த பாவை நோன்பு நோக்கிற பெண்கள்லாம் பாடுறாங்க. பெண்கள்லாம் தனக்கு எப்படிப்பட்ட கணவர் வர வேண்டும் அப்படின்னு சிவபெருமானுடைய பாதங்கள்ல விழுந்து வணங்கி, உன்னுடைய பக்தன், உன்னுடைய தொண்டனாக இருக்கக்கூடியவன் மட்டும்தான் எனக்கு கணவனாக வரணும் அப்படின்னு கேட்டுட்டு சொல்றாங்க பாருங்க. அப்படி ஒரு அருமையான கணவன் அமைஞ்சிட்டா கிரகங்கள் எந்த நிலையில இருந்தா என்ன, சனி பயிற்சி நடந்தா என்ன, குரு பயிற்சி நடந்தா என்ன, ஒரு பெண்ணுக்கு நல்ல கணவன் வாய்ச்சிட்டா அதை விட சிறப்பு இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை இல்லையா? அதனால பாவை நோம்பு நோக்கிற பெண்கள்லாம் சிவபெருமான் கிட்ட போய் ஒரு அழகான விண்ணப்பம் கொடுக்கறாங்க. அப்படி ரொம்ப அழகா பாடியிருக்கார் மாணிக்க வாசக பெருமான். நீங்களும் சிவபெருமான் கிட்ட இதே மாதிரி விண்ணப்பம் வச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கும், பேரருள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.